Now we are going to work out exercise 8.4 factorization of polynomials. அதில் இந்த ஃபிஃப்த் ரோமன் லெட்டரில் செகண்ட் சம் let us work out. இந்த ஃபோர்த் ரோமன் லெட்டர் பார்த்திங்க அப்படின்னாக்க factorization of quadratic form சொல்லியிருப்பாங்க. quadratic form அப்படின்றது வந்து that is in the form of x square x plus constant form இருந்துச்சுன்னா அது பேர் வந்து quadratic form சொல்லுவோம். இது பார்த்திங்க அப்படின்னாக்க cubic form, அதான் வந்து polynomialsனு சொல்கிறது. அப்போ இந்த கியூபிக் ஃபார்மில் வந்துச்சு அப்படின்னாக்கா அது பவர் 3 எக்ஸ் பவர் 3 இருந்தால் அது வந்து கியூபிக் ஃபார்ம். இப்போ கியூபிக் ஃபார்மில் இருக்கிறது வந்து எப்படி ஃபேக்டரைசேஷன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வில் see now. Now we are going to work out fifth round letter second subdivision. Given that p of x is equal to x cube minus 3x square minus 9x minus 5. இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணுறது அப்படின்னாக்க factorization is nothing but splitting the given expression into smaller factors. சின்ன சின்ன பார்ட்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து ஃபேக்டர்னு சொல்கிறது. அப்போ ஃபர்ஸ்ட் let us assume the factors of p of x may be x plus 1 இருக்கலாம், இல்லாட்டி x minus 1 இருக்கலாம், இல்லை அப்படின்னா x plus 2, இல்லாட்டி x minus 2, இல்லை அப்படின்னா x plus 3 or x minus 3 or x plus 4 or x minus 4 அப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ இதில் we are going to find out which will be the factor of p of x அப்படின்றது வந்து we are going to find out first by checking the trial and error மெத்தட்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் இந்த ஃபேக்டர்ஸில் எது ஃபஸ்ட் ஃபேக்டர் அப்படின்றத கண்டுபிடிச்சோம் அப்படின்னாக்க இந்த கியூபிக் ஃபார்மேட் அப்படின்றது வந்து ஸ்கொயர் ஃபார்மேட்டுக்கு வந்து ரெடியூஸ் ஆகும். ஓகே, ஸோ இப்போ ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ன்றது என்ன அப்படின்னாக்க இப்போ ஏற்கனவே நம்ம வந்து அசியூம் பண்ணியிருப்போம் எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் மைனஸ் 2. ஸோ அப்போ ஒவ்வொரு வேல்யூவாக வந்து நம்ம வந்து இந்த பி ஆஃப் எக்ஸில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ மேக் இட் ஆஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் let us try எக்ஸ் மைனஸ் 1 ஆஸ் அ ஃபேக்டர் அப்படின்னாக்க எக்ஸ் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் ப்ளஸ் 1 வரும், ஏன்னா மைனஸ் 1 வந்து அதர் சைடு போகிறப்போ வந்து ப்ளஸ் 1 வரும். இப்போ அந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவேஷன் 1ல் போய் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸ் கியூப் அப்படின்னா 1 கியூப் minus 3 into 1 square minus 9 into 1 minus 5. So 1 cube na 1, 1 square na 1, appo 3 into 1 will be minus 3, and this is 9 into 1 will be minus 9, and this is minus 5. There are 3 minus numbers. எல்லாத்தையும் ஆட் பண்ண அப்படின்னாக்க minus 17, இந்த ப்ளஸ் 1 அப்படியே இருக்கும். அப்போ கிரேட்டர் நம்பர் சிம்பிள் வந்து மைனஸ் செப்பரேட் பண்ணாக்க 16 வரும், minus 16. அப்போ which is not equal to 0. அப்போ therefore x minus 1 is not a factor. Now let us try. இப்போ எக்ஸ் மைனஸ் 1 ட்ரை பண்ணிட்டோம். அடுத்தது வந்து let us try x plus 1 as a factor. So when we substitute x minus 1 is equal to 0 அப்படின்னாக்க அப்போ x is equal to minus 1 நம்பர், ஏன்னா ப்ளஸ் 1ன்றது வந்து ரைட் ஹேண்ட் சைடு போனுச்சுனாக்க minus 1. Now substitute x is equal to minus 1 in equation number 1. அப்போ p of minus 1 is equal to minus 1 cube minus 3 into minus 1 square. அதாவது x இருக்கிற இடத்துலலாம் போய்ட்டு minus 1 போய் ரீப்ளேஸ் பண்ணுறோம். 9 into minus 1 then minus 5. இப்போ minus 1 cube பண்ண அப்படின்னாக்க minus 1 தான். அடுத்து minus 1 ஸ்கொயர் பண்ண அப்படின்னாக்க that will be plus 1. Then 9 into minus 1 minus 5. Now this is minus 1 minus 3 into plus 1 will be minus 3, and this is minus 9 into minus 1 அப்படின்னாக்க plus 9 மாறும். அந்த minus 5 வந்து as it is அப்படியே இருக்கும். Now there are 3 minus numbers, minus 1 minus 3 minus 5. அப்போ இந்த 3 மைனஸ் நம்பரையும் ஆட் பண்ண அப்படின்னாக்க minus 9, இந்த plus 9 அப்படியே இருக்கும். அப்போ ரெண்டு கேன்சல் ஆச்சுன்னா ரிசல்ட் will be 0. அப்போ therefore p of 1 அதாவது minus 1 சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ வந்து ரிசல்ட் is 0. therefore we can consider x plus 1 is a factor. சப்போஸ் இங்கே வந்து 0 வரல அப்படின்னாக்க we have to try with x minus 2, அதை ட்ரை பண்ணி பார்க்கணும். சப்போஸ் அதுலேயும் 0 வரல, அதாவது நாட் ஈக்குவல் டு 0 வரணுச்சு அப்படின்னாக்க we have to try x plus 2 as a factor. சரிங்களா? இப்போ நமக்கு வந்து செகண்ட் ஸ்டேஜ்லேயே 0 கிடச்சிட்டு அப்படின்றதுனால மீதெல்லாம் செய்ய தேவை. ஓகே, ஸோ நவ் ஆன் டிவைடிங் பிகாஸ் வி ஃபவுண்ட் எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படின்றது தான் வந்து ஃபேக்டர்னு கண்டுபிடிச்சிக்கிறோம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1ஆல் இந்த ஈக்குவேஷன் 1 இருக்குல்ல, இதை வந்து நம்ம வந்து டிவைட் பண்ணணும். ஸோ ஆன் டிவைடிங் அப்படின்னு போட்டு அந்த பி ஆஃப் எக்ஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் 3x ஸ்கொயர் மைனஸ் 9x மைனஸ் 5
இங்கே வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒன் அதுதான் நம்ம வந்து கண்டுபிடிச்ச ஃபேக்டர். now we are going to divide. அப்போ டிவிஷனை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதும் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு டேர்ம் டிவைடட் பை ஃபஸ்ட்டு டேர்ம், அதான் ரூல். அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து எக்ஸ் கியூப் டிவைடட் பை இங்கே இருக்கிற ஃபஸ்ட் டேர்ம் வந்து எக்ஸ். அப்போ ஒரு எக்ஸை கேன்சல் பண்ணோன்னாக்க இது வந்து ஸ்கொயர்னு மாறும். அப்போ திஸ் இஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ ரைட் இட் ஹியர் ஆஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயரால் எக்ஸ் ப்ளஸ் ஒன்னை வந்து மல்டிப்ளை பண்ணணும். அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னாக்கா எக்ஸ் கியூப். அடுத்து ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னாக்கா ப்ளஸ் ஒன் எக்ஸ் ஸ்கொயர். நவ் வி ஹாவ் டு சப்ட்ராக்ட், அதாவது சேஞ்ச் த சிம்பிள். அப்போ ப்ளஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் கியூப் வில் பி கேன்சல்டு. இங்கே வந்து மைனஸ் 3x ஸ்கொயர், இங்கே வந்து மைனஸ் 1x ஸ்கொயர். அப்போ மைனஸ் மைனஸ்ன்றப்போ சிம்பிள் அப்படியே வச்சுக்குவோம். 3 + 1 will be 4x ஸ்கொயர். அடுத்து இந்த 9x அப்படியே கீழே கொண்டு வந்துக்குவோம். நான் அதே ரூல், ஃபஸ்ட்டு டேர்ம் டிவைடட் பை ஃபஸ்ட்டு டேர்ம். அப்போ இங்கே வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன, மைனஸ் 4x ஸ்கொயர் டிவைடட் பை ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படின்றது வந்து எக்ஸ். அப்போ ஒரு எக்ஸுக்கு இங்கே ஒரு எக்ஸ் கேன்சல் ஆகிரும். அப்போ ரிசல்ட் இஸ் மைனஸ் 4x. அப்போ இந்த மைனஸ் 4xை கொண்டு வந்து இங்கே வந்து இன்சர்ட் பண்ணிக்குவோம், மைனஸ் 4x. நவ் மைனஸ் 4x இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன். அப்போ மைனஸ் 4x இன்ட்டு எக்ஸ் அப்படின்னாக்கா மைனஸ் 4x ஸ்கொயர். அதே மாதிரி ப்ளஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் 4x அப்படின்னாக்கா மைனஸ் 4x. நவ் வி ஹாவ் டு சேஞ்ச் த சிம்பிள். ப்ளஸ் இது வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ மைனஸ் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 4x ஸ்கொயர் வந்து வில் பி கேன்சல்டு. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா மைனஸ் 9x ப்ளஸ் 4x, கிரேட்டர் நம்பர் சிம்பிள் வந்து மைனஸ், சப்ட்ராக்ட் த வேல்யூ 5x. Now you have to bring the other term, that is minus 5. Now first term divided by இங்கே இருக்கிற first term, அதான் வந்து ஜென்ரல் ரூல். அப்போ எக்ஸுக்கு எக்ஸ் கேன்சல் ஆகும், minus 5. So you can include minus 5 over there. Now minus 5 ஆல் you have to multiply. minus 5 into x அப்படின்னாக்க minus 5x. அதே மாதிரி minus 5 into plus 1 அப்படின்னாக்க minus 5. Now we have to change the symbol. This is plus and this is also will be plus. அப்போ minus 5x plus 5xனாக்க கேன்சல் ஆயிரும். minus 5 plus 5 அப்படின்னாக்கா கேன்சல் ஆயிரும். ரிசல்ட் இஸ் 0. Therefore we can say factor of p of x is equal to x plus 1 into x square minus 4x minus 5. சரிங்களா, ஏன்னா x plus 1ஐயும் into x square minus 4x minus 5 இந்த மல்டிப்ளை பண்ணால் தான் we can get x cube minus 3x square minus 9x minus 5, அதான் ரூல். ஸோ திஸ் இஸ் x plus 1 into x square minus 4x minus 5 தான் அதனுடைய ஃபேக்டராக இருக்குது. இப்போ இந்த ரெண்டு ஃபேக்டரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேக் இட் ஆஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ இதில் x plus 1 ஓகே. செகண்ட் ஃபேக்டர் பாருங்கள், x square minus 4x minus 5. நவ் திஸ் இஸ் இன் ஸ்கொயர் ஃபார்ம். இப்போ ஸ்கொயர் ஃபார்ம் அப்படின்னாக்கா குவாட்ரட்டிக் ஃபார்ம் வந்துருச்சு. அப்போ குவாட்ரட்டிக் ஃபார்ம் அப்படின்னாக்கா ஃபோர்த்தில் நம்ம பண்ண மாதிரி இப்போ இதுக்கு தனியாக வந்து அடிஷனல் வேல்யூ ப்ராடக்ட் வேல்யூ போட்டு we have to find out the factors. Now from 2, equation number 2, we can consider the quadratic equation, that is x square minus 4x minus 5, which is in quadratic form. இப்போ quadratic form என்னது, ax square plus bx plus c. அப்போ x square form, x form constant formல இருக்குது. அப்போ வெறும் x square அப்படின்னு எழுதுனாக்கா here it is understood as 1x square அர்த்தம். Okay. So we can say a is equal to 1 and b is equal to minus 4 and c is equal to minus 5. Here 1 அப்படின்னாக்கா plus 1 அர்த்தம். சரிங்களா, இப்போ ஃபேக்டரைசேஷனோட ரூல் வந்து ப்ராடக்ட் வேல்யூ ஆன் தி டாப், அடிஷனல் வேல்யூ பிலோவில் எழுதுவோம். ப்ராடக்ட் வேல்யூ அப்படின்னாக்கா a into c, அடிஷனல் வேல்யூ அப்படின்னாக்கா b, அதனுடைய வேல்யூ வந்து எழுதிக்கும். ஸோ ஆன் தி டாப் ப்ராடக்ட் வேல்யூ அப்படின்னாக்கா a into c, a வந்து +1, c வந்து -5.
அதே மாதிரி அடிஷன் வேல்யூ வந்து -4. ஸோ +1 and -5 will be -5. இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா -4 அப்படியே இருக்கும். இப்போ மல்டிப்ளை பண்ணால் -5, அதாவது 5 வரணும். 5 வரதுக்கான ஃபேக்டர் வந்து ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான், 1 × 5 தான். சரிங்களா? அப்போ ஸ்மாலர் நம்பரை ஃபஸ்ட் இங்கே எழுதிக்குவோம், கிரேட்டர் நம்பரை இங்கே எழுதிக்குவோம். ஸோ 1 × 5 will be 5. இப்போ சிம்பிள் என்ன எப்படி அப்ளை பண்ணுறதுன்றது வந்து இந்த மைனஸ் வந்து கிரேட்டர் நம்பர் சிம்பிளுக்கு போட்டுக்குவோம். ஸோ இப்போ இங்கே நமக்கு வந்து மைனஸ் வரணும். அப்போ இங்கே வந்து ப்ளஸ்ஸாக இருந்தால் தான், ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் வில் பி மைனஸ். இப்போ சப்ட்ராக்ட் பண்ணுறப்ப வந்து கிரேட்டர் நம்பர் சிம்பிள் வந்து -4 we can get it. அதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம், டிவைட் பைன்னு போட்டுப்போம். இப்போ அந்த குவாட்ரேட்டிக் ஃபார்மில் பார்த்தீங்கன்னாக்கா 1x² இருக்குங்களா, அப்போ அந்த 1 வந்து காமனாக 2 சைடு போட்டுக்குவோம். x² வந்து எக்ஸ்ன்னு சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணிக்குவோம். அப்போ எதுவும் கேன்சல் பண்ண முடியாது. அப்போ therefore the factors அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 1x + 1 into 1x - 5. So the final answer is factors of p of x is equal to, ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது வந்து x + 1ன்னு சொல்லி ஒரு ஃபேக்டர் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து இந்த 2 ஃபேக்டரும் எழுதிக்கணும், x + 1 into x - 5. நான் 1x எழுதினாலும் ஒன்று தான், x எழுதினாலும் ஒன்று தான். சரிங்களா? இடையில வந்து திஸ் இஸ் அண்டர் மல்டிப்ளிகேஷன், இங்கே கமா எதுவும் போட்டுறாதீங்க. சரியா? This is the factor of p of x.